நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493592 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சிரியாவில் மறுபடியும் உள்நாட்டு போர் தொடங்கியிருக்கு. இதன் காரணமாக அந்த நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல் என்ன, ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? காசாவில் மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற எகிப்தினுடைய திட்டத்துக்கு யூரோப்பிய நாடுகள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அது எந்தெந்த நாடுகள்? அமெரிக்காவை பகைச்சிக்கிட்டு இப்போது மிடில் ஈஸ்டில் பெரிய கால் ஊன்றுவதற்கான வேலை யூரோப்பியன் கண்ட்ரிஸ் செய்கிறாங்களா? இந்த மாதிரியான விஷயங்களையும் இப்போ நம்ம பேச போகிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி ஹமாஸோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அமெரிக்காவே டைரக்டாக களமிறங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, ஹமாஸோட அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களா? என்ன நடக்குது நாட்டில்? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஆண்களின் முழு சக்தி, இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி, 85 வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நரம்பு பலவீனம், நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. ஈரானுடைய தலைவர் கமினி அவர்கள் மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ரஷ்யாவை வைத்து ஈரானோடு சேர்ந்து ஒரு பெரிய அணு ஆயுத ஒப்பந்தத்தை பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு ட்ரம்ப் நினைக்கக்கூடிய நினப்பு அவருக்கு வெறும் கனவாகத்தான் இருக்கும், அது நினைவாக மாறாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஈரானுடைய அணு ஆயுத வளர்ச்சி அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு பெரிய நெகட்டிவாக ஃபீல் பண்ணி வச்சுருக்கு. ஏன்னா இப்போது சீனாவில் தோரியம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது 60,000 ஆண்டுகளுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுவதற்கான வாய்ப்பு. ஸோ 60,000 ஆண்டுக்கு சீனாவில் கரண்ட்டே கட் ஆகாது அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. ஸோ இந்த தோரிய கனிமம், இயற்கையிலே கிடைக்கக்கூடிய கனிமம் சீனாவில் அதிகமாக கிடச்சிருக்கு. இப்போது ஈரானும் சீனாவும் நல்ல பாண்டில் இருக்குது. ரஷ்யாவும் சீனாவும் பிரிக்ஸில் அங்கத்தினராக இருக்குது. இது எல்லாத்தோடையும் எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அமெரிக்கா. அப்போது இந்த தோரியமாகட்டும், யுரேனியத்தை விட வலிமை உடையது இந்த தோரியம். அப்போது யுரேனியத்தால் அணு ஆயுதங்கள் தயாரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இப்போது இந்த அணு ஆயுதத்தை உருமாற்றம் செய்யக்கூடிய வேலையை இப்போது ஈரான் தொடங்கினாங்க அப்படின்னா உலகத்தினுடைய பெரிய வல்லாதிக்க சக்தியாக ஈரான் மாறிடும். நினச்ச நேரம்லாம் அமெரிக்காவால் வாய் பேச முடியாது, ஒரே அடி அடித்து தூக்கி தும்சம் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இதன் காரணமாக நீ அணு ஆயுதம் தயாரிக்கிறத நிறுத்துறதுக்கான வேலையை JCPOA ஒப்பந்தத்தின் மூலியமாக செய்கிறதுக்கு துடிக்குது அமெரிக்கா. இதுதான் உண்மை. ஸோ இந்த யதார்த்தமான உண்மையை எப்படியாவது செயலாக்கம் கொண்டு வரணும்னு இடையில ஜெனீவாவில் மீட்டிங்லாம் ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஆனால் அதில் ஈரான் போய் கலந்துக்கல. இப்போது ரஷ்யாவை விட்டு தூது அனுப்பிச்சாங்க. ரஷ்யாவும் நம்ம முதல்ல உக்ரைன் ரஷ்யா போரை முடிச்சிருவோம், அதற்கு பிறகு நான் ஈரான்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் கமினி அவர்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாரு, அமெரிக்கா எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் ஈரானில் பலிக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அணு ஆயுத ஒப்பந்தத்துக்கு நாங்கள் தயார் இல்லை அப்படின்னு ஈரான் கைவிரிச்சிட்டாங்க. சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலில் போய் விழுவோம் அப்படின்னு ஹமாஸ் கிட்ட இப்போ நேரடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்கா. தோகாவில் ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று நடக்குது, எங்கே, கத்தாரில். ஸோ கத்தார்களுடைய பிரைம் மினிஸ்டர் மிக முக்கியமான மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. இதில் இஸ்ரேல் சைடில் இருந்து அவங்களுடைய கன்வாய், அவங்களுடைய என்வாய் சைடில் இருந்து யாரும் வரலை அப்படிங்கிறாங்க. பட் அமெரிக்காவினுடைய உளவுத்துறை அதிகாரிகள் சில பேர் கலந்துக்கிறதா செய்தி வெளியாக இருக்குது. ஸோ அமெரிக்கா சைடில் இருந்து ஹமாஸோட டைரக்டாக பேச்சுவார்த்தையில் இது முதல் தடவை ஈடுபடுறாங்க. ஏற்கனவே பிளிங்கன் வெளியுறவுத்துறை செயலராக இருந்தபோது அப்போ கூட காசாவுக்கு அவர் நேரடி விசிட்டோ ஹமாஸோட நேரடி பேச்சுவார்த்தை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இதுவரைக்கும் வந்ததில்லை. போர் ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து இஸ்ரேலோட மட்டும்தான் அவர் பேசுவார், எகிப்துக்கு போவார், ஜோர்டான் போவார், இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும். இப்போது டைரக்டாக அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, ஹமாஸோடையே டைரக்டாக பேசுவோம், இஸ்ரேல் அதிகாரிகளை வச்சு பேசுகிறது அந்த மாதிரிலாம் வேண்டாம், டைரக்டாக ஹமாஸ்டே பேசு, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் இப்போ தூது விட்டுருக்கார். அப்போ தான் அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறது தெரியும்ல. ஸோ அவங்க எதை நோக்கி போகிறாங்க, அவங்களுடைய இலக்கு என்ன,
அப்போது அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா காசாவினுடைய நிலத்தை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஆட்சி மாற்றம் அப்படின்னு ஒன்று நடந்ததுன்னா கடைசி வரைக்கும் அவங்க நம்ம சொல்கிறத அவங்க கேட்பாங்களா? இப்படி ஏகப்பட்ட தூது விட்டுக்கிட்டு இருக்கார். இந்த தூது அவருக்கு பாசிட்டிவாக முடியுமா, நெகட்டிவாக முடியுமா, வழிக்கு வருவாங்களா? வழிக்கு வர வைக்கிறதுக்கான வேலையை உக்ரைனுடைய அதிபரை எப்படி கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தினாங்களோ அது மாதிரியான வேலையை செய்ய போகிறாங்களா? வழிக்கு வரலை அப்படின்னா, இப்போ சொன்னாரே, ஒரு ஹமாஸினுடைய வீரன் கூட உயிரோடு இருக்க மாட்டான், அத்தனை பேரையும் கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு ட்ரம்ப் விடுத்த மிரட்டல், அந்த மாதிரியான மிரட்டல் துணி விடுக்கப்படுமா? ஒரு புறம் இப்படி செய்தி வருது, ஒரு புறம் பார்த்திங்கன்னா ட்ரம்ப் தன்னுடைய அதிகாரிகளை வச்சு ஹமாஸோட நேரடியாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் இந்த இருவேறு கோணங்களையும் பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் எடுத்து வைக்கக்கூடிய அந்த அரசியல் சாணக்கியத்தனம் நமக்கு புரிவிடும். 35,000 அமெரிக்க வீரர்களை ஜெர்மனில் அமெரிக்கா நிறுத்தி வச்சுருந்தாங்க ரஷ்யாவுக்கு எதிராக போர் பண்ணுறதுக்கு. இப்போது அவங்க எல்லாத்தையுமே அமெரிக்காவுக்கு ரிட்டர்ன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ட்ரம்ப். ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவிக்குதோ இல்லையோ, நான் இனிமேல் உக்ரைனை ஆக்கிரமிப்பு செய்வதை நிறுத்திவிட்டேன், நான் இனிமேல் அடிக்க மாட்டேன் உக்ரைனை அப்படிங்கிற அளவுக்கு சீஸ்ஃபயர் டீலுக்கு இப்போது ட்ரம்ப்புக்கிட்ட ஓகே சொல்லியிருக்காங்க. ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி எல்லாமே அவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை ஏன் இப்போ நீ சொல்ல வர, இப்போ நம்ம காசாவை பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல உக்ரைன் ரஷ்யா போரை ரொம்ப பொருத்தி பார்க்குறது ரொம்ப சரியாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா காசாவினுடைய ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எகிப்து ஒரு முன்மொழிவு செஞ்சுருந்தாங்க. அதில் அரப் கண்ட்ரிஸ் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. அவங்களுடைய ஆதரவு காசாவுக்கு இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாருன்னா, காசாவினுடைய ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் 53 பில்லியன் பிளானு 2030க்குள்ளே அதை செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. கட்டடங்கள் கட்டி தருவது, இடிபாடுகளை அகற்றுவது, அந்த நாட்டுக்கான சுதந்திரத்தை வாங்கி தந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி காட்டுவது, தேர்தல் நடத்துவது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் செயல்பாட்டுக்கு வராது, காசா ஒரு மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடம்னு ட்ரம்ப் அறிவித்தார். இப்போது இதை யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ், அரபு நாடுகளுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு நட்பு வலை வீசியிருக்காங்க. அதாவது எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற கதையா. யார் அந்த யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் அப்படின்னா 27 நாடுகளுமா பிரசாத் அப்படின்னு கேட்டால் கிடையாது. 4 நாடுகள் கூட்டாக சேர்ந்து இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதில் ஒன்று ஃப்ரான்ஸு, இன்னொன்று யூகே யுனைடெட் கிங்டம், இன்னொன்று ஜெர்மனி, 4வது இட்டாலி. இந்த 4 நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து தான் இப்போது இந்த கூட்டறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. காசாவினுடைய ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு நாங்கள் தீனி போடுறோம், நாங்கள் 53 பில்லியன் டாலரில் நாங்களும் ஒரு சிறு பகுதி நாங்களும் கொடுக்குறோம், காசாவில் சுதந்திர நாடாக பாலஸ்தீனத்தை அறிவிப்பதற்கான உதவிகளையும் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ புரியுதா, எதிரிக்கு எதிரி நண்பன். உக்ரைன் ரஷ்யா போரில் பெரிய அளவில் வியக்கத்தகு மாற்றத்தை நம்மளால் ஏற்படுத்திட முடியாது. ஆனால் நம்ம மிடில் ஈஸ்டில் அரபு நாடுகளுக்கு உறுதுணையாக இருந்தோம் அப்படின்னா அரபு நாடுகள் எல்லாமே ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனைனா நமக்கு ஆதரவாக நிற்பாங்க அப்படிங்கிற அந்த கால்குலேஷனில் இப்போது ஃப்ரான்ஸு, யூகே போகிறாங்க. இது ஒரு அரசியல் சாணக்கியத்தனம் தான். இந்த விஷயத்தினால ட்ரம்ப் இப்போ காண்டாயிருக்காரு. நாட்டோவை விட்டு வெளிவருவதற்கான வேலைகள் எல்லாத்தையும் ட்ரம்ப் செஞ்சிட்டாரு. பணம் கொடுக்கறத நிப்பாட்டிட்டாரு. மற்ற நாடுகள் பணம் கொடுக்கல அப்படிங்கிறதையும் குற்றச்சாட்டாக சொல்லியிருந்தார். அமெரிக்க பணம் நாட்டோவினுடைய நாடுகளால் அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அமெரிக்க மக்களுக்கு செய்தியாகவும் சொல்லிட்டாரு. ஜெர்மனில் இருந்தும் தன்னுடைய படைகளை எடுத்துட்டார். இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இது எல்லாமே போரற்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்கான வேலையை நோக்கி ட்ரம்ப் போகிறாரு. ட்ரேட் வாரை பெரிய அளவில் ஆரம்பிச்சிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் இஸ்ரேல் எல்லாத்தையும் அமைதியாக பார்த்துக்கிட்டே இருக்கு. இஸ்ரேலில் போடுப்பா ஒரு குண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை யாரோ போட்டிருக்காங்க. அது ஒரு காரில் வெடிச்சிருக்கு. இதன் காரணமாக 2 பேர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. இந்த சம்பவத்துக்கு யார் பொறுப்பேற்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இன்ன வரைக்கும் இஸ்ரேலே வெளியிடலை. இது எதனால் நடந்தது அப்படின்னு தெரியல. பட் சைரன்கள் பெரிய அளவில் அலறிச்சு. ஒரு கட்டத்தில் சைரன்கள் ஆஃப் ஆகி எல்லாரும் இயல்பு நிலைக்கு திரும்பின அந்த டயத்தில் அந்த கார் வெடிகுண்டு நடந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு பஸ் இருந்தது, ஞாபகம் இருக்கா? இப்படி இஸ்ரேலுடைய தலைநகரங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட விபத்துகள் அவ்வப்போது ஏற்படுது. ஆனால் இதுக்கு பொறுப்பேற்பவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாலஸ்தீனியர்களா அப்படின்னு கேட்டால் அதையும் இஸ்ரேலால் உறுதிப்படுத்த முடியல. இக்கட்டான நிலை தான் இஸ்ரேலுக்கு.
சரி இஸ்ரேலில் தான் வாழ முடியல, இந்தியா பக்கம் வருவோம் அப்படின்னு இஸ்ரேலை சேர்ந்த ஒரு பெண், அவங்களுடைய ஆண் நண்பர்கள் 3 பேர் வந்திருக்காங்க. கர்நாடகாவில் அவங்க டூரிஸ்ட் பிளேஸில் சுற்றிட்டு தெரிஞ்சிருக்காங்க. அப்போது இஸ்ரேலிய பெண் அப்படின்னு தெரிஞ்ச உடனே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு பாலியல் கும்பல் வந்து டைரெக்டாக அந்த பெண் மேலே, அதுவும் மார்ச் மாதம் 8ஆம் தேதி மகளிர் தினத்தை அன்னைக்கு அந்த பெண் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட செய்தியை அறிந்து மிகவும் மனவேதனையாக இருந்தது. இது வந்து உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உலகத்தில் எந்த இடத்துல பெண்களுக்கு எதிராக வன்முறை நிகழ்ந்தாலும் அது தவறுதான். சிரியாவில் நடக்கக்கூடிய உள்நாட்டு போர் பற்றிய செய்தி பெரிய அளவில் இன்றைக்கி வைரலாகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, 500க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்து போயிருக்காங்க. எல்லாமே அப்பாவி பொதுமக்கள். அல்-அசாத் அப்படிங்கிற நபர், அவர் தான் வந்து சிரியாவை ரொம்ப காலமாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்பா மகன் அப்படின்னு ரொம்ப கொடி கட்டி பிறந்தாங்க. இப்போது ரஷ்யாவினுடைய துணையோட ரஷ்யாவில் போய் குடும்பத்தோடு அடைக்கலமாயிட்டார். பட் அவருடைய ஆதரவாளர்கள் இன்றைக்கி HTS குழுவுக்கு எதிராக பெரிய அளவில் வன்முறையில் ஈடுபட்டிருக்காங்க. இதன் காரணமாக சிரியாவில் உள்நாட்டு போர் ஏற்பட்டிருக்கு. 2 பிரிவுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய போர்னால் தொடர்ச்சியாக கண்டினியூஸாக வந்து ஒரு கன்லேருந்து ஃபயர் ஆகிட்டே இருக்குது. அந்த காட்சிகள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்படி ஒரு ஃபயர் வந்து உள்நாட்டுக்குள்ளே தேவையா அப்படின்னு. ஆனால் பொதுமக்கள் இறந்து போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து இன்றைக்கி காட்டுத்தீ போல் உலகம் முழுவதும் பரவிட்டுருக்கு. மறுபடியும் சிரியாவில் உள்நாட்டு போர், 500க்கும் மேற்பட்டோருடைய இறப்பு, பொதுமக்கள் கவலை அப்படிங்கிற செய்தி. எது எப்படி இருந்தாலும் சரி, மிடில் ஈஸ்டில் இந்த சிரியா அப்படிங்கிற அந்த ஏரியாவில் அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயமே மக்களுக்கு இருக்காது போல். தொடர்ச்சியாக வன்முறை காரணமாக மக்கள் வந்து தன்னுடைய நாட்டில் இருக்கிறதா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இருக்காங்க. ஏமனுடைய ஹவுதிகள் இப்போ புதியதொரு வார்னிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. இஸ்ரேல் காசாவில் எய்டு பொருட்கள் போகிறத உடனடியாக அனுமதிக்கணும், அப்படி உன்னால் அனுமதிக்க முடியாதுன்னு நீ சொன்னினா மறுபடியும் செங்கடல் ஏரியாவில் உன்னுடைய நாட்டை நோக்கியோ இல்லை உன் நாட்டுக்கு வரக்கூடிய கப்பல்களையோ நாங்கள் மறுபடியும் தாக்குவோம். நாங்கள் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தோம், அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, காசா மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்பற்றும், சீஸ் ஃபயர் நடந்திருக்கு, ஸோ நம்மளும் அமைதியாக இருப்போங்கிற அந்த நல்லெண்ணத்தின் காரணமாக தான். ஸோ இந்த முடிவுகள் எல்லாமே நாங்களாக எடுக்கிறது. மறுபடியும் காசாவுக்கான எய்டு போகிறத நீ நிப்பாட்டியிருக்க அப்படிங்கிற தகவல் எங்களுக்கு வந்திருக்கு. அதனால் எய்டு பொருட்கள் போகிறத தடுக்காத இஸ்ரேல், தடுத்தினா உன்னுடைய நாட்டுக்கு வரக்கூடிய கப்பல்கள் எல்லாத்தையுமே நாங்கள் அடித்து தும்சம் பண்ணிடுவோன்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதை கேட்டு அரண்டு போன இஸ்ரேல் இப்போது தோகாவுக்கு தன்னுடைய ஆட்களை அனுப்பிச்சி வச்சுருக்கு. சீஸ் ஃபயர்னுடைய ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சிருச்சு, செகண்ட் ஃபேஸ் இப்போ தொடங்கியிருக்கு. இருந்தாலும் பிணைய கைதிகள், இறந்து போன பிணைய கைதிகளை விடுதலை செய்கிறதுல சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்பட்டிருக்கு. ஹமாஸினுடைய கோரிக்கையை முழுமையாக ஏற்று இஸ்ரேல் செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. ஆனாலும் அமெரிக்காவினுடைய அனுமதியோடு அவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்துறதுனால கத்தாரில் போயிட்டு இஸ்ரேலுடைய அதிகாரிகள் இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எங்களையும் பேச்சுவார்த்தையில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு. இஸ்ரேலை கைவிட்டதா அமெரிக்கா அப்படிங்கிற கேள்வியும் இப்போது பெருசாக பேசிக்கிட்டு இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. யூதர்களை ஆதரிப்போர் வந்து உலகம் முழுவதும் இருக்காங்க. அதில் அமெரிக்கா வந்து யூதர்களை கைக்குள்ளே வச்சு ரொம்ப பாதுகாப்பாக பெட்டகத்தில் வச்சு வழிநடத்திட்டு போகக்கூடிய நாடு. அவ்வளோ எளிமையாக விட்டுற மாட்டாங்க. இது ஒரு பூச்சாண்டி காட்டக்கூடிய வேலை. இந்த வேலைகளில் இஸ்ரேலுக்கு எதிராக காசா அப்படிங்கிற அந்த ஒரு பிரதேசம், பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு புதியதொரு சுதந்திர நாடு விரைவில் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புங்கிறது அங்கங்கே மின்னக்கூடிய நட்சத்திரங்கள் மாதிரி தெரியுது. பார்ப்போம், அது அருகில் சென்று உண்மையிலேயே அது நட்சத்திரமா இல்லை மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படிங்கிற வார்த்தைக்கு எடுத்துக்காட்டதாதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493592 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர். மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது. நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு.